ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளி வைக்கிற டேபிள் தொடச்சிட்டு உருளியில் தண்ணி ஊற்றி இப்போ பூ வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு இப்போ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. ஹிமாலயாஸோட டார்க் ஸ்பாட்ஸ் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்ணேன். இது நல்லாவே ரிசல்ட் தந்துச்சு. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நம்ம சன்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் ஆக்னே மார்க்ஸால் வரும். இந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினல் டர்மரிக், 10% கிளைகாலிக் ஆசிட், 2% நயாசினமைட். இப்போ என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். 2 to 3 drops ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நாம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால டல்னஸ் ரெடியூஸ் ஆகி ஸ்கின் ரேடியன்ஸை பூஸ்ட் பண்ணுது. ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸ்வரசா கோல்ட் ப்ரெஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வச்சு செஞ்சுருக்காங்க, அதனால டர்மரிக்கோட குட்னஸ் வந்து ரிட்டைன் ஆகுது. இதில் 10% கிளைகாலிக் ஆசிட், 2% நயாசினமைட் இருக்குது. நேச்சுரல் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இந்த சீரம் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், ஹிமாலயாஸோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. 30% டிஸ்கவுண்ட் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆதிரனுக்கு மஞ்சள் பூசணி வச்சு இப்போ லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். மஞ்சள் பூசணி வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 4-5 பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் வந்து இது கொடுத்துருவேன். நல்லா வெயிட் கெயினும் ஆகும் இது கொடுக்கும்போது. ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காய் ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் வந்து எங்களோட தலை தீபாவளி வீடியோ பார்த்துட்டு இதான் உங்களுக்கு தலை தீபாவளியா, பையன் பிறந்து 1 இயர் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் தலை தீபாவளி கொண்டாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயர் வந்து பையன் பிறந்து 1 மந்த்லேயே தீபாவளி வந்துருச்சு. அப்போ அந்த உடம்புல வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில். அதனால நாங்கள் செலிப்ரேட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நான் அங்கேயே தான் இருந்தேன். அம்மா அப்பா வந்து என்னை இங்கே வந்து கூட்டிகிட்டு போகணும் தீபாவளிக்கு, என்னையும் ஹஸ்பண்டையும். ஆனால் நாங்கள் அங்கேயே தான் இருந்தலாம், செலிப்ரேட் பண்ணலை. இந்த இயர் தான் நிஜமாவே எங்களுக்கு தலை தீபாவளி. லாஸ்ட் இயர் வீடியோவில் கூட நான் வந்து தலை தீபாவளி நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. எங்களோட ஃபர்ஸ்ட் தீபாவளி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களோட டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான்வெஜ் சிக்கன் தான் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஃபேவரேட். ஆமாம், இந்த வீட்டோட ஸ்பெஷல். ஆமாம், இது வந்து இந்த ரெசிபி வந்து அத்தை சொல்லி தான் நான் செய்கிறேன். சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நான்டூஸ் சாஸ் இது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மாமா ஃபாரின்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வருவார். இது அமேசான்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸாக சிக்கன் எடுத்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். எல்லாமே மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ இது 1 ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன், நல்லா ஊறட்டும். 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஆதிரனுக்கு அது வேக வச்சது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு வேக வச்ச சாதம் இது கூட சேர்த்துட்டு அதையுமே நல்லா மசிச்சுக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். திரும்ப நல்லா மசிச்சுட்டா அவ்வளோதான், நமக்கு இப்போது லஞ்ச் ரெடி ஆதிரனுக்கு. இந்த சாதம் வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் கொடுங்க, பேபிஸ்க்கு ரொம்பவே நல்லது. மேரினேட் பண்ணதை வந்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன் விசிலில் வைக்கிற, கடாயில் போட்டே பண்ணலாம்ல.
ஓ இது விசிலில் தான் பண்ணுமா? ஓ குக்கரில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை அந்த தண்ணியோடவே இது கூட சேர்த்துடுங்க. தண்ணி நல்லா சுண்டி வரணும். அதை வரைக்குமே நல்லா அது வேகட்டும். இந்த அளவுக்கு தண்ணி சுண்டினதுக்கப்புறமா திரும்ப ஒரு ஸ்பூன் அளவு அந்த சாஸ் ஊற்றிக்கிறேன். சாஸ் ஊற்றிட்டு நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது நாண்டோஸ் சிக்கன் ரெடி. செம காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆதிரனுக்கு உருளைக்கிழங்கும் பன்னீரும் வச்சு பேட்டிஸ் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.